எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற வாக்காளர் திருத்த முகாம் பணிகள் முடிவடைந்ததால 3 மாநிலங்களுக்கும் 2 யூனியன் பிரதேசத்துக்கும் இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு, கோவா, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 9 மாநிலங்களுக்கும், பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களுக்கும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வந்துச்சு. செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி முடிவடைஞ்சது. இந்த பணிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் 3 மாநிலங்களுக்கு இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. கோவா, ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 2 யூனியன் பிரதேசத்துக்கும் இன்னைக்கு வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் மூலியமா. இந்த வாக்காளர் வரைவு பட்டியல மேற்கு வங்காளத்துல மட்டும் சுமார் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல இறந்தவர்கள், நிரந்தரமா வேற இடத்துக்கு போனவங்க, அடையாளம் காண முடியாதவங்க, இன்னும் சில காரணங்கள் இருக்காங்க. 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிகளுக்காக அங்க மம்தா பானர்ஜி தலைமையில மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. மம்தா பானர்ஜி அவர்கள் இதை கண்டிச்சு போராட்டமும் பேரணியும் நடத்தினாங்க. எஸ்ஐஆர் பணிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி மேற்கு வங்காளத்துல எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று முடிஞ்சு இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் இந்த பணிகள் முடிவடைஞ்சிச்சு. தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைஞ்சிச்சு. இன்னும் சில தினங்கள்ல அந்த பணிகள் முழுவதும் கம்ப்யூட்டர்ல எழுதப்படும். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தமிழகத்துல எத்தனை லட்சம் பேர் நீக்கப்படுவாங்கன்னு தெரியல. குறிப்பா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட தான் அதிக அளவுல நீக்கம் அதிகரிக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகுதான் தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படும்.